வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாடும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது. சத்தமா பாடுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதிதானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதிதானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதிப்பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதிப்பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். நாமே எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு. ஆமே நாமே ஆனந்த கலக்கம் அடைய மாட்டேன், கவலை அடைய மாட்டேன். நானே புதி உடை போத்திடுவே, சாமை நீக்கிடுவே. புதி உடை போ ஆராதனையாக மாற்றுவே, ஆராதனையா மாற்றுவே. இதுவே அலங்காரமாக்கிடுவே, ஆராதிச்சு ஆராதிச்சு ஆக்கிடுவே. சபையை அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது. அல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று சொல்ல சொல்ல பாயுது, சொல்ல சொல்ல பெருகுது. ஆமே எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை. ஆமே கனிகள் கெடுவதில்லை, விருந்தும் மருந்தும் நானே சபைக்கு. ஆமே 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 விருந்தும் மருந்தும் நானே சபைக்கு, விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ரீவா சத்தராதியம் தரவலவா. ஆமே முழங்கிடுவே நம் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு. அங்கிடுவே ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே. செயல்படட்டும் அந்த வரம், செயல்படட்டும். ஆமே ஆமே ஆமே. கட்டுகள் அவிழ்த்திடுவே,
விடுதலை பறைசாற்றுவே. கட்டுகள் உடையவராக, ஆமே, சாத்தானுடைய கட்டுகளை அவர் உடைப்பாராக. விடுதலை பறைசாற்றுவே. நீங்க பாட 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 சாத்தானுடைய கட்டுகள் உடைகிறதே. விடுதலை பறைசாற்றுவே. நான் விடுதலை பறைசாற்றுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாள். அல்லேலூயா. தேவஜனமே, நீங்கள் பாட பாட சாத்தானுடைய கோட்டைகள் உடைகிறது. ஆமென் ஆமென் ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று பரவலவோ ஒரு நாளோ. அயல் மொழிகளில் தினம் பேசிடுவேன். இறைவாக்கு உரைத்திடுவேன். உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென் ஆமென். சாத்தானை தூரத்திடுவே. கரம் நீட்டி சுகம் கூறுவே. வைராக்கியமா பாடுங்க. ஆமென் 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 ஆமென். சுகம் கூறுவே. அதிசயம் தினம் காண்பேன். நான் அதிசயம் தினம் காண்பேன். அதிசயம் தினம் காண்பேன். நான் அதிசயம் எனக்குள்ளே எனக்குள்ளே உங்களுக்குள்ளதான் உங்களுக்குள்ளதான் அந்த ஊற்று. ஆமென் 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 ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது தூர்ந்து போக விடமாட்டேன் விடமாட்டேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி வலிந்து ஓடட்டும். ஓடுகின்றது பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவவும் சப்தராதியம் தரபலவோ உடவை கமனாதியம் தரபலவோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அப்பா ஓ ஷாபாரா. ஜீவ ஊற்று ஜீவ ஊற்று அது கர்த்தருடைய ஊற்று. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே உமக்கே. என்ற உயிருள்ள நாட்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ராஜா ஆமென் 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 ஆமென். என்னைய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை என் நாட்கள் முடியும்
ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே அளிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் நல்ல வைராக்கியமாய் பாடுவோம். ஆமே 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 ஆமே. சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதனையா மாற்றுவேன். என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை அதை எடுக்க முடியாது, அதை சத்துரு எடுக்க முடியாது. சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அவன் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் மூடி மறுபடியும் சொல்லுங்க. என் ஆராதனையை சத்துருவே எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. எந்த கவலையும் என் ஆராதனையை எடுக்க முடியாது. எந்த போராட்டமும் என் ஆராதனையை எடுக்க முடியாது. என் சுவாசம் அவரை ஆராதிக்கும், என் இதயம் அவரையே ஆராதிக்கும். வைராக்கியமா வைராக்கியமா. எந்த அக்கினியும் என் ஆராதனை எடுக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அவருடைய அன்பை விட்டு மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ பட்டயமோ பிரிக்க முடியாது. நாட்கள் முடியும் வரை, ஓ ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே எடுக்க முடியாது. ஆராதனையா எந்த சத்துருவும் எடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. எந்த போராட்டம் வந்தாலும் ஆராதனையை நிறுத்த மாட்டேன், ஆராதனையை நான் நிறுத்த மாட்டேன். விடாத சபை, ஆராதனையை விடாத, ஆராதனையை விடாத. அது மகிமையின் ஆராதனை, அது பிரசனத்தின் ஆராதனை, அது வல்லமையின் ஆராதனை, அது அதிகாரமுள்ள ஆராதனை. அந்த ஆராதனையை விடாது, விடாது. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே. வைராக்கியம் வரட்டும். ஆமே ஆமே ஆமே. ராமா ஷாமா ராமா ரிஷேரே பாபா ரிபல் கமார் அந்தலாதி அந்தரபலம். ஆராதனை எடுக்க முடியாது, துதியை எடுக்க முடியாது, ஜெபத்தை எதுவும் எடுக்க முடியாது. நான் ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன், அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். யா மலைகள் வந்தாலும், பர்வதங்கள் எழும்பினாலும், எதிரிகள் பெருகினாலும் ஆராதனையை விட மாட்டேன், ஆராதனையை விட மாட்டேன். எஸ் 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 எஸ். வைராக்கியம் வரட்டும், சபைக்கு ஒரு வைராக்கியம் வரட்டும், சபைக்கு ஒரு வைராக்கியம் வரட்டும், வைராக்கியம் வரட்டும், ஒரு அனல் வரட்டும், வரட்டும் வரட்டும். எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். அனல் 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 மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. தீபத்தீவே, தீபத்தீவே, உனக்குள்ள வச்சு அந்த தீபத்தை எரியவிடு, எரியவிடு, எரியவிடு. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். ஆமென் 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 ஆமென். உங்க பின்னால வருகிற ஆயுததாரி அப்பா, உங்க பின்னால வருகிற ஒரு ஆயுததாரி. எஸ் 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 எஸ். ஆமென்
ஆமே. வாலிப தங்கச்சி, உன் ஆராதனை எடுக்க விடாத. எஸ் சகோதரி, உன் ஆராதனையை விடாத 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 விடாத. என்ன வரட்டும், என்ன நாள் நடக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. என்ன செய்யட்டும், மனுஷன் என்ன செய்ய முடியும், மனுஷன் என்ன செய்ய முடியும், யார் என்ன பண்ணட்டும், பரவாயில்ல. ஆராதனையை விடாத 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 விடாத. உன் கைகள் தேவனை ஆராதிக்கட்டும், உன் சுவாசம் தேவனை ஆராதிக்கட்டும், உன் இருதயம் தேவனை ஆராதிக்கட்டும். நாட்கள் மூடி தலபலவம் மாற்று மாற்று மாற்று. இன்னும் ஆராதனையா மாற்று, இன்னும் ஆராதனையா மாற்று. எல்லாவற்றையும் ஆராதனையா மாற்று, எல்லாவற்றையும் ஆராதனையா மாற்று, எல்லாவற்றையும் ஆராதனையாக மாற்று. சபைக்கு அப்படி ஒரு தீவிர ஆராதனை வரட்டும், சபைக்கு ஒரு தீவிர ஆராதனை வரட்டும் 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 வரட்டும். நாட்கள் முடியும் வரை, ஆமே, ஜீவன் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு, ஓ ஆராதனை உமக்கே. பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். என்ன வரட்டும், ஆமே. ஆராதனையை விடவே மாட்டேன். சத்துருவே, சத்துருவே, ஆராதனை உன்னால எடுக்க முடியாது. நான் அவரை இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் நன்றியப்பா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இந்த சபை ஆராதனைய விடல, ஆராதனைய இந்த மக விடல, ஆராதனைய இந்த அம்மா இன்னும் விடல. அபிஷேகம் அபிஷேகம், பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். என்ன நடந்தாலும் இந்த அம்மா ஆராதனைய விடலையே, துதிக்கிறத விடல. இந்த சகோதரி, இந்த தங்கச்சி துதிக்கிறத விடல. அபிஷேகம் மூடுது, மூடுது அபிஷேகம். துக்கம் வந்தது, ஆராதனைய விடல. வெறுமை வந்தது, ஆராதனைய விடல. பலத்த காற்று, ஆவியானவருடைய காற்று, ஆவியானவருடைய காற்று வீசுங்கப்பா. உங்களுடைய காற்றை வீச பண்ணுங்கப்பா, உங்க காற்றை வீச பண்ணுங்கப்பா, உங்க காற்றை வீச பண்ணுங்கப்பா, வீச பண்ணுங்கப்பா. வீச பண்ணுங்க. உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. அனல் உண்டாகட்டும், எலும்புகளுக்குள்ள அனல் உண்டாகட்டும், எலும்பின் அஸ்திகளுக்குள்ள
ஒரு அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும். சபைக்கு இன்னொரு அனல் உண்டாகட்டும், சபைக்கு இன்னொரு அனல் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. எழுப்புதல் அக்கினி பிடிக்கட்டும், எழுப்புதல் அக்கினி பிடிக்கட்டும். எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளுவீராக. Yes. Raba shaba laga dana riba lakha duraba laba riman kadadi amtura balkaba riamtara balaba udabal kamana gadaba. காற்றை வீச பண்ணுங்கப்பா. ஒரு அனல் உண்டாகட்டும், பலிபீடம் எரியட்டும், இன்னும் எரியட்டும், இன்னும் எரியட்டும். கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரிவதா. எரிய விடுங்க, எரிய விடுங்க, எரிய விடுங்க. விடு மகளே, விடு 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 விடு. எஸ் எஸ் எஸ். பலனற்று போக மட்டும், பலனற்று போக மட்டும். காலாட்களோடு நடக்கும் போது நீ உன்னை இழைக்க பண்ணுவாய். ஆனால் ரதங்களோடு குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவ? ஓடு ஓடு ஓடு. தானியத்திற்குள்ள போவோம் வா. எதிரிய தானியத்திற்குள்ள, பெலிஸ்தேரிய தானியத்திற்குள்ள போவோம் வா. எஸ் 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 எஸ். சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட மந்தை, சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் சுதந்திரிக்க அழைச்சிருக்கிறார். சுதந்திரிக்க அழைத்திருக்கிற ஒரு மந்தை நீ, ஒரு மந்தனி நீ சுதந்திரிக்க போகிறாய். நீ ஆளுகை செய்ய போகிறாய். நீ ஆளுகை செய்கிற சின்ன கூட்டம். கடிந்து கட்டு, கடிந்து கட்டு. விடுதலை உண்டாவது, விடுதலை நடக்கு, விடுதலை நடக்கு. விடுதலை 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 நொறுங்குண்டு போகுது. கடிந்து கட்டு மகளே. வா வாயில தேவ வார்த்தை, வா வாயில அந்நிய அக்கினியின் வார்த்தை, வா வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினி, அக்கினி, அக்கினி. Jesus. அப்படி எல்லாரும் எழும்பினின்று தேவ சமூகத்தில் நீரே எல்லாம்,
நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லு மகளே, சொல்லு, நீரே எல்லாம். அவமானம் வந்தா நான் இன்னும் தீவிரமா ஆராதிப்பேன். சத்துரு உன்னை அவமானப்படுத்தும் போது நான் இன்னும் தீவிரமா ஆராதிப்பேன். நான் இன்னும் தீவிரமா அவரை ஸ்தோத்தரிப்பேன். எப்பெல்லாம் எனக்கு என்ன பிசாசு கஷ்டப்படுத்துறானோ அப்பெல்லாம் நான் இன்னும் அவரை தீவிரமா ஆராதிப்பேன். ஆமா, இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் என் ஆராதனையை அதிகப்படுத்துவேன். இன்னும் என் ஆராதனையை நான் அதிகப்படுத்துவேன். எந்த துன்பத்தை வச்சு ஒன்ன ஆராதிக்க விடாம சத்துரு தந்திரம் பண்ணானோ, ஏ பொல்லாதவனே, அந்த துன்பத்தில் நான் இன்னும் அவரை தீவிரமா, முன்னை விட அதிகமா ஆராதிப்பேன். நீ என் மனசை உடைச்சா இன்னும் தீவிரமா ஆராதிப்பேன். ஆராதி தேவ பிள்ளை, ஆராதனை செய். உன்னை உடைக்கிறானா இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் தீவிரமா ஆராதிப்பேன். முன்ன விட அதிகமா போராடி ஆராதிப்பேன். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம். சொல்லு மகளே, சொல்லுமா, சொல்லு சகோதரியே. இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. அதிகமா ஆராதிப்பேன், அதிகமா ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவை.
சொல்லு சொல்லு மகளே சொல்லு. நேசிப்பே 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் அப்பா நீரே எல்லாம். ஆமெனப்பா. கடைசியாய் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமா தேவ பிள்ளையே, சகோதரியே, அன்பு தாயாரே, இன்னும் அதிகமாக நான் துதிப்பேன். என்னை உடைச்ச நீ என்னை உடைக்கணும்னு நினைச்ச, ஆனால் நான் ஆராதிப்பேன். என்னை உடைச்சா என்ன வரும்னு சத்ருவுக்கு தெரியணும். இந்த மனுஷனை உடைச்சா இந்த மனுஷனுக்குள்ள இருந்து ஆராதனை வரும். இவனை தெரியாம கையை வச்சிட்டோன்னு பாதாளம் நடுங்கணும். ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? எதுக்கு? விட வேண்டாம் வேண்டாம். நான் முன்னை விட இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். உன்னை தூசித்தவங்க மத்தியில் எனக்கு பதில் தேவையில்லை. முன்னால விட இன்னும் அதிகமாக நான் ஆராதிப்பேன். எந்த கவலையோ எந்த போராட்டமோ எந்த பரிகாசமோ என் ஆராதனையை எடுக்கவே முடியாது. என் ஆராதனையை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஆராதிக்கிறவனை உடைச்சா அவன்கிட்ட இருந்து இன்னும் தீவிரமான ஆராதனை வரும். இன்னும் அதிகமான ஆராதனை வரும். கசப்பு வராது, ஏங்கிற கேள்வி வராது. அவன் இருந்த ஆராதனை வரும். சபை அப்படி மாறட்டும். சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வரட்டும். எஸ் எஸ். நீ யார வேணாலும் எழுப்பி விடு. நீ யார வேணாலும் எதிரியா மாத்து. என்ன 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 வேணாலும் செய். மனுஷன் உன்னை என்ன செய்ய முடியும் மகனே? சகோதரி, இந்த மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார். உன்னை அழ வைக்கணும்னு நினைச்சான். ஆனா ஆராதிப்பேன்னு நினைக்கவே இல்லைல்ல. விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. விஷயம்னு வந்துட்டா அவரு ரொம்ப தீவிரமா இருக்கார்.
அவர் ஏனோ தானோன்னு இருக்கிற ஆண்டவர் கிடையாது. அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் சந்தேகப்பட்ட? இந்த புயலுக்கு அவர் மேல சந்தேகப்படுற? இந்த அலைக்காகவா அவர் மேல சந்தேகப்படுற? அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டா? நீ நினைக்கிறத விட அவர் பெரியவர். இன்னும் துதிப்பம்பா. தீர்மானம் எடு. கலங்காதம்மா. அம்மா கலங்காத. உனக்கு நியாயம் செய்வார். விஷயத்தில் அவர் நியாயம் செய்வார். மனுஷ நீதியை புரட்டலாம், ஆனால் அவர் நீதி உள்ளவர். என்னுடைய நியாயம் அவருடைய பரிசுத்த பர்வத்திலிருந்து வெளிப்படும். என்னுடைய நியாயம் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து வெளிப்படும். நான் வேர் பிடிக்கணும். நீ வேர் பிடிக்கிறாய். உன் வேர் ஆழமாய் செல்லுகிறது. சபைக்கு அந்த அனுபவம் வரட்டும் ஆண்டவரே. நீங்க தான் எல்லாம் சொல்லிட்டல்ல, நீங்க தான் எல்லாம் சொல்லிட்டல்ல. அந்த யெகோவா ஈரை எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்து கொள்வார். ஓடு. ஆராதனை எதுவும் எடுக்க விடாது. எதுவும் எடுக்க விடாது. எதுவும் எடுக்க விடாது. அவருக்கு பின்னால போ. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. யெகோவா ஈரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா, நாங்க கலக்குவோம்பா, நாங்க கலக்குவோம்பா. கர்த்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். ஒருவர் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. தேவன் இன்னும் நம்மோடு பேசும்படி, மீதமான எல்லா உபவாச ஜெபத்தையும் ஆசீர்வதித்து தரும்படி, விசேஷமாக 26ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஒருவர் ஜெபம் பண்ணுங்க பாரத்தோடு. நன்றி ஆண்டவரே. பெவையால் ஜெபம் பண்ணுமா? நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கும்.
ஆமென். நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் அப்பா, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்து ஒரு அரை மணி நேரம் அதை ஜெப குறிப்பாக மாற்றி நாம் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இந்த வேத வசனத்தை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்? ஜெப குறிப்பாக மாற்றி நம்ம இன்னும் ஆவியிலே பலனடைவதற்கு, தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தினுடைய பிரதான நோக்கமே நம்ம எல்லாவற்றையும் எப்படி மாற்றணும்? ஜெபமாக, ஆராதனையாக மாற்றுவதுதான். ஆமை, இந்த உபவாச ஜெபத்தினுடைய பெரிய நோக்கம். கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஜெபமாக, ஆராதனையாக, துதியாக, ஸ்தோத்திரமாக மாற்றுங்கள். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதனுடைய 14வது அதிகாரம். 1 சாமுவேல் அதனுடைய 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோனத்தான் வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய ஒரு காரியத்தை செய்வார். அப்பொழுது அவன் ஆயுததாரி. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய இருதயத்தில். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் அப்படியே போம். அதை சொல்லுங்க, அப்படியே போம். இதோ உமது மனதிற்கு ஏற்றபடி சொல்லுங்க, நானும் உம்மோடு கூட வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, நானும் உம்மோடு கூட வருகிறேன் ஆண்டவரே. இன்னொரு முறை சொல்லுங்க, நானும் உம்மோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆயுததாரி. நீங்கள் யார்? கர்த்தருடைய, இந்த சபை கர்த்தருடைய ஆயுததாரி. இந்த ஆயுததாரி என்ன சொல்லுகிறார்? உமது மன விருப்பத்தின்படியெல்லாம், உமது மனதில் இருக்கிறபடியெல்லாம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் என்ன செய்யுங்க? ஒரு ஆயுததாரி என்ன சொல்லுவான் அப்படின்னா, உமது இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு என்ன இருதயம் தேவன் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு தேவை அப்படின்னா, வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் ஆண்டவருக்கு தேவை. என்ன இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார்? வாஞ்சிக்கிற, அவரோடு கூட இணைந்து பயணிக்கிற, அவரோடு கூட இணைந்து நடக்கிற, அவரோடு கூட இணைந்து உறவாடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். எத்தனையோ பேர் இருக்கும்போது தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை யார்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு? என்ன பாஸ்டர், இங்கே யோனத்தான் தானே வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஆமாம், இந்த யோனத்தான் மூலமாக தேவன் தம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை யார்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு? ஆயுததாரிக்கிட்ட என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்கலாம், என்னை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தேவன் என்னோடு கூட தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். யார்கிட்ட ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரோ அவர்கள் யார் என்றால் அவருடைய ஆயுததாரிகள். அவருடைய ஆயுததாரி கிட்ட தான் அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கும்போது, எல்லாரும் பாளையத்தில் ஒரு இடத்துல இருக்கும்போது ஆயுததாரி கிட்ட யோனத்தான் சொல்லுகிறார், நம்ம வா, எங்க போவோம்? அந்த பெலிஸ்தரியனுடைய, அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தர்களுடைய தானியத்திற்குள்ள என்ன செய்வோம்? போ, வா. யார்கிட்ட சொல்றாரு? ஆயுததாரி கிட்ட என்ன செய்கிறாரு? தன்னுடைய
தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணுகிறாரு? அந்த ஒரு ஆயுததாரி கிட்ட ஷேர் பண்ணுகிறார். ஆண்டவர் யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? யார் கர்த்தருடைய எந்த சபை ஒரு ஆயுததாரியாக இருக்கிறார்களோ, எந்த ஒரு பிள்ளை, எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவ மனுஷன் ஆயுததாரியாக இருக்கிறானோ அவன்கிட்ட தான் கர்த்தர் என்ன செய்வார்? தனிப்பட்ட முறையில் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவார். எல்லார்கிட்டையும் சொல்லுகிறது இல்லை. எல்லாருக்கிட்டையும் என்ன செய்கிறது இல்லை? சொல்லுகிறது. ஏன்னா இதை மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சண்டைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே சூழ்நிலைமை அப்படி தான் இருக்குது. நீங்கள் மேலே உள்ள வசனத்தெல்லாம் வாசிங்கன்னா ஆமே சோத்திரம், இதை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். முந்தின அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே உள்ள சூழ்நிலைமையை பார்க்கும்போது, வா நம்ம தானியத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? உனக்கு ஒரு வேலை இல்லையா? எங்களை என்ன செய்ய சாகவா? அங்கே என்ன செய்கிறீர்? கூப்பிடுகிறீர். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட மாத்திரம் அதை சொல்கிறாருன்னா நம்ம செய்வோங்கிறத அவர் நம்புகிறார். நம்ம செய்வோங்கிறத அவர் நம்பினதுனால தான் அவர் நம்மக்கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட பேசுகிறார். வா நம்ம எங்கே போவோம்? தானியத்திற்குள்ளே போவோம். அப்போது தான் விருப்பத்தை, தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தும் போது அந்த ஆயுததாரியினுடைய பிரயுத்தரம் என்ன? சண்டைக்கு போனாரா? இல்லை எதிர்த்து பேசினாரா? இல்லைன்னா விளக்கம் ஏதாவது கேட்டாரா? ஒன்றுமே கேட்கல. அங்கே ஏதாவது விளக்கம் கேட்டாரா? கேட்கல. ஏதாவது சண்டைக்கு போனாரா? அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. ஆயுததாரியினுடைய பிரதியுத்தரம், அவனுடைய மறு உத்தரவு எதுவாக இருந்தது? உமது இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். இவன் தாயா ஆயுததாரி. இப்படி தான் சபை மாறணும், இப்படி தான் சபை மாறணும். ஆமை எதிராக இருக்கிற சூழ்நிலைமையை பார்க்க அல்ல, ஆமை கோலியாத்தை பார்க்க அல்ல, ஆமை சோத்திர மலைகளை பார்க்க அல்ல, பர்வதங்களை பார்க்க அல்ல. உமது இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யுங்கப்பா. நாங்கள் பின்னாலே வாரோம், நாங்கள் பின்னாலே வாரோம். ஆமை சோத்திரம். நீ அவருக்கு பின்னால போனா எதிரிய வெட்ட போறன்னு அர்த்தம். எதிரிய சங்காரம் பண்ண போகிறாய் என்ற அர்த்தம். நீ சுதந்திரிக்க போகிறாய் என்ற அர்த்தம். என் பின்னால வான்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா, என் பின்னால வா நம்ம போவோம் வா என்று சொல்லிட்டார்னா நீ சுதந்திரிக்க போகிறாய். நீ அநேக காரியத்தை சுதந்திரிக்க போகிறாய். அதனாலதான் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை உன்னிடத்தில் வெளிப்படுத்துகிறார். தான் இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுததாரியாய் நீ மாற வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படி மாறணும்? தேவன் யாருக்கு தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறாரு? யாரு ஆயுததாரியோ அவன் தான் தேவன் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நீ ஆயுததாரியா இருப்பாய், ஆனால் உன்கிட்ட ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார், சொல்லுவார் உன்கிட்ட. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தான் ஆயுததாரியா இருக்க முடியும். கர்த்தர் அழைச்ச அழைப்பு அதுதான். இங்கே ஆயுததாரியை கர்த்தர் அழைக்கிற அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, சாதாரண அழைப்பு அல்ல. எங்க போக கூப்பிடுறாரு? பெலிஸ்தீனுடைய பாளையத்துக்கு வாம் போன்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. எங்க கூப்பிடுறாரு? நீ எல்லாம் சொல்லுங்க, எங்க கூப்பிடுகிறார்? ஆமை இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் சாத்தியமே? கூப்பிடுறவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை, ஆமை கூப்பிடுறது கர்த்தரா இருந்தா என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவர் எனக்கு முன்னால போகிறார். யோனத்தான் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆவியானவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கிறிஸ்து. நான் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்ன செய்வேன்? போவேன். அல்லேலூயா. என் எஜமானன் அவர். அழகா சொல்லணும்னா இங்க யாரு? ஆயுததாரிக்கு யோனத்தான் யாரு? எஜமான். ஆயுததாரி யோனத்தானுக்கு யாரு? யோனத்தான் ஆயுததாரிக்கு யாரு? சொல்லுங்க, எஜமானன். எஜமானன் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்ய ஆயத்தம். இந்த சபைக்கு எஜமானன் யார்? நம்முடைய ஆண்டவர். நமக்கு எஜமானன் யார்? நம்முடைய கிறிஸ்து தான் நம்முடைய எஜமானன். அந்த எஜமானனுடைய மன விருப்பத்தின்படி செய்வதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? ஒரு ஆள் போதும்.
அவர் தம்முடைய இருதயத்தை அந்த எஜமானன் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுததாரி போதும். அவர் பெலிஸ்தியனின் பாளையத்தை சுதந்தரிக்கும்படி நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் இருதயம் ஏனோதானோன்னு இருக்கிறத கர்த்தர் என்ன செய்யலை, விரும்புகலை. அவரை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாக என் இருதயம் என்ன செய்யணும்? மாறணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அவரை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமா மாறும். அல்லேலூயா. அவர் கூட நடக்கிற ஒரு இருதயம், அவருக்கு பின்னால் போகிற ஒரு இருதயம். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எதற்கு பின்னாலலாமோ போகுது. ஆனால் ஒரு ஆயுததாரியினுடைய இருதயம் யாருக்கு பின்னால் போகுது? தான் எஜமானனுக்கு பின்னால் போகுது. தன் எஜமானுடைய சித்தத்துக்கு பின்னால, தான் எஜமானன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த நோக்கத்துக்கு பின்னால இந்த வாலிபனுடைய, இந்த ஆயுததாருடைய இருதயம் என்ன செய்யுது? போகுது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய அநேக காரியம் இருக்கிறது. அதற்கு பின்னால போக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. சபை எஜமானனுக்கு பின்னால போகட்டும், சபை எஜமானனுக்கு பின்னால போகட்டும். அல்லை நான் பின்னே வரும் ஆண்டவரே. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்யட்டும்? பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. விளக்கம் கேட்கிற ஆள்லாம் அவருக்கு தேவையே இல்லை. விசுவாசிக்கிறவன் தான் அவருக்கு தேவை. இந்த ஆயுததாரி என்ன செய்யறான்? ஒரு விளக்கத்தையும் கேட்காம எஜமானனுக்கு பின்னால எப்படி போறாரு? விசுவாசத்தோட போகிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட செய்யும்படி சொல்லிட்டாருன்னா விளக்கம்லாம் கேட்கக்கூடாது, எதிர்த்துலாம் பேசவே கூடாது. விசுவாசித்து அடுத்த அடியை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் சொன்ன விருப்பம் இது. இது அவர் இந்த உபவாச ஜெபத்தை எடுத்துக்கோங்களேன். இது யாருடைய விருப்பம்? இது பாஸ்டர் ஜானுடைய விருப்பம் அல்லவே அல்லவே அல்ல. அப்படி ஒரு விருப்பம் மனுஷனுக்கு வரவே வரவே வராது. இது தேவன் நமக்குள்ள, சபைக்குள்ள, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவன் வச்ச விருப்பம். இந்த விருப்பத்துக்கு பின்னால நான் வாரேன் ஆண்டவரே. அவருடைய விருப்பத்துக்கு பின்னால நீங்க போவீங்கன்னா நீங்க சுதந்தரிப்பீங்க, நீங்க சுதந்தரிப்பீங்க, நீங்க சுதந்தரிப்பீங்க. கொஞ்சம் கூட தயங்காம ஆயுததாரி சொல்லுகிறான், நான் உங்க பின்னால வாரேன். உங்களுடைய மனதில் இருக்கிறபடி எல்லாம் செய்யுங்க. உம்மோடு கூட நான் என்ன செய்கிறேன்பா. அல்லேலூயா. உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே உங்க மனசுல இருக்கிறத என்ன சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுகிற ஒரு ஆயுததாரியாக நான் மாறணும் ஆண்டவரே. யார்கிட்ட அம்மை ஸ்தோத்திரம். தேவனுடைய மனசில் இருக்கிறத அறியக்கூடிய ஒரு ஆயுததாரியாக யார் மாறணும்? நம்ம மாறணும். யோனாத்தானை பாருங்க, யாருக்கிட்டையும் போய் சொல்லலை. யார்கிட்ட தான் சொல்கிறாரு? ஆமாம், சவுல்கிட்ட போய் சொல்லலை. தன் தகப்பன் சவுல்கிட்ட போய் என்ன செய்யலை? சொல்லலை. தன் கூட இருக்கிற ஆயுததாரிகிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு இப்படி ஒரு விருப்பம் இருக்குது. நம்ம போவோம். நம்ம என்ன செய்வோம்? போவோம். ஆண்டவர் அப்படி தான் மனசை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுததாரியாக நான் என்ன செய்யணும்? என் ஜெபம் அப்படி தான் மாறணும். ஆண்டவரே, இந்த சபையில் உங்கள் மனசு வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் இருதயம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு உமது வழிகளை போதித்தருளும் ஆண்டவரே. எனக்கு யாருடைய வழிகளை போதித்தருளும்? உம்முடைய வழிகளை எனக்கு என்ன செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கற்றுத்தாரும் ஆண்டவரே. இவன் தான் ஆயுததாரி. இவன் தான் ஆயுததாரி. இந்த சபை தான் ஆயுததாரி. அல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிற சேனாதிபதிகள், தேவனுக்காக மீதமாய் நிற்கிற ஒரு பரிசுத்த கூட்டம். ஆமே. இந்த கடைசி காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு மீதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு மீதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் பாருங்களேன். ஆமே. யோசேப்பு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49 நப்தலியையும் ஆமே ஸ்தோத்திரம் இன்னொருத்தரையும் குறித்து சொல்கிறார். அவர்கள் போர் முனையில் எப்படி நிற்கிறவர்கள்? நன்றி ஆண்டவரே. ஓ மகிமை உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நப்தலி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
அது பார்த்தீங்கன்னா வாசிங்க. நன்றி. நப்தலி விடுதலை பெற்ற பெண் இன்பமான வசனங்களை வசனிப்பான். எத்தனை? 21 வாசிங்களேன். இல்லை, அது இல்லை. இந்த 19 வாசிங்க. முடிவிலே அதன் மேல் அவன் என்ன செய்வான்? பாய்ந்து விழுவான். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே. யாரு? காத். யாரு சொல்லுங்க சத்தமாய்? காத். முடிவிலே அவன் மேல் என்ன செய்வான்? பாய்ந்து விழுவான். ஆமே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். யூதாவை குறித்து ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு கோத்திரங்களையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நன்றி. நான் ஈவினிங் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. போர் முனையிலே அவர்கள் என்ன செய்வார்களா? முன்னே நிற்பார்கள். அந்த வசனம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? போர் முனையில் தங்களை என்ன செய்வார்கள்? முன்னிறுத்துவார்கள். எதற்கும் பயப்படாதவர்கள். அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஆமே, ஸ்தோத்திரம். அவருடைய மனசில் இருக்கிற விருப்பத்தின்படியெல்லாம் செய்வதற்கு, அது எதுவானா இருந்தாலும் மரிப்பதற்கும் நான் யார்? ஆயத்தம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆயுததாரி இங்கே மரிப்பதற்கும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். சபை அப்படி மாறட்டும். இதெல்லாம் நான் ஆலோசனையாக சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஜெப குறிப்பாக மாற்ற போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, உங்கள் மனசு வெளிப்படுகிற ஒரு ஆயுததாரியாக நான் மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே உமது மனசை அறியக்கூடிய ஒரு ஆயுததாரியாக நான் மாறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய அழைப்பு என்ன? அவருடைய பின்னால் போவது தான் என் அழைப்பு. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? என் பின்னே வாருங்கள். அப்போ நம்முடைய அழைப்பு என்ன? அவருக்கு பின்னால் போவது. சபையினுடைய அழைப்பு என்ன? தேவனுக்கு பின்னால் போவது. அம்மே, ஒவ்வொருடைய அழைப்பு என்ன? என் தேவனுக்கு பின்னால் போவது. அவருடைய தன் சிலுவை எடுத்துக்கொண்டு யாருக்கு பின்னால் போவது? தேவனுக்கு பின்னால் போவது. நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு பின்னால் போவது தான் நம்ம மேலே கர்த்தர் வச்ச மிகப்பெரிய அழைப்பு. அல்லேலூயா. வேற எதுக்கு பின்னால் போவதற்காக கர்த்தர் நம்மளை என்ன செய்யலை? அழைக்கலை. ஆனால் இன்னைக்கு ஆமை சோத்திர சபை எதை தொலைச்சிட்டு நிற்கி தேவனை தேடணும், தேவனுக்கு பின்னால் போகணும் என்கிற இருதயம் என்ன செஞ்சுட்டு தொலைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அதுதான் பலிபீடம் எப்போதும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ தேவனை தேடணுங்கிற அந்த வாஞ்சை, தேவனை தேடணுங்கிற அந்த இருதயம், தேவனை தீவிரமாய் தேடணுங்கிற அந்த துடிப்பு இன்றைக்கி சபை என்ன செஞ்சுட்டு தொலைச்சிட்டு. அல்லேலூயா. எது தொலைஞ்சி போயிட்டு? அந்த தேடுகிற இருதயம் தொலைஞ்சி போச்சு. அந்த வாஞ்சிக்கிற இருதயம் தொலைஞ்சி போச்சு. அந்த அவர் மேலே அவர் பின்னால் போகிற, ஆமாம், என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு அவருக்கு பின்னால் போகிற அந்த வைராக்கியமான இருதயம் என்ன செய்துட்டு சபைக்கு இல்லாமல் போயிட்டு. இது பெரிய டேஞ்சர். அவரை தேடுகிற இருதயத்தை, அந்த வாஞ்சியை இழந்த ஒரு மனுஷன் பயங்கர டேஞ்சரான ஆளு. பிசாசு நம்ம இருதயத்திலேருந்து எதை எடுக்கிறான்? அவரை தேடுகிற அந்த வாஞ்சையை என்ன செய்கிறான்? நம்ம இருதயத்திலிருந்து எடுக்கிறான். நான் அதை எடுக்க விட மாட்டேன். இதுதான் அந்த வாஞ்சையை நான் என்ன செய்ய மாட்டேன். என் இருதயம், அந்த வாஞ்சிக்கிற இருதயத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? தொலைச்சிட மாட்டேன். அந்த வாஞ்சிக்கிற இருதயம் இருக்கு பாருங்க, அதுதான் சத்துருவின் பாளையத்தை நடுநடுங்க பண்ணுகிறது. அந்த தேடுகிற எத்தனை வாலிபர்களுக்குள்ள அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது. அந்த அவரை தேடுகிற, அந்த தீவிரமாய் தேடுகிற அந்த இருதயம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. தீவிரமாய் தேடுகிற இருதயம் எனக்கு வேணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரை தேடுகிற, நித்தமும் அவரை தேடுகிற, ஆமே சோத்திரம், எப்போதும் அவரை துதிக்கிற அந்த துதி என் இருதயத்தில் எப்போதும் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அந்த தீவிர பற்றை நான் இழந்துடக்கூடாது. அந்த தீவிர வாஞ்சைய, அந்த பேஷனை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடவே கூடாது.
ஆனா இன்னைக்கு இழந்து நிற்கிறாங்க. எதை இழந்து நிற்கிறாங்க? ஆசீர்வாதத்தையா? இல்லை, அந்த வாஞ்சையை இழந்து நிற்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சபையை ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே மறுபடியும் அந்த வாஞ்சையை மறுபடியும் எரிய விடுவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த பிசாசினுடைய பார்வையில் யார் பயங்கரமான ஆள் அப்படின்னா, அந்த வாஞ்சையை இன்னும் இழக்காம நிற்கிறான் பாருங்க, அவன் தான் பயங்கரமான ஆள். அந்த வாஞ்சையை இழந்தவனை பிசாசு பார்த்து பயப்படுகிறதே கிடையாது. இவன் தான் அந்த வாஞ்சையவே என்ன செஞ்சிட்டானே, தேவனை தேடணுங்கிற வாஞ்சையே என்ன செய்யல இவனுக்குள்ள இல்லையே. நம்மளை பார்த்து பிசாசு சபையை பார்த்து பயப்படுவானா? பயப்பட மாட்டான். அவங்கள பார்த்து பிசாசு பயப்படுவானா? பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? அதுதான் தொலைச்சாச்சு, அந்த இருதயத்தை என்ன செஞ்சாச்சே, தொலைச்சாச்சே. அல்லேலூயா. ஒரு நாட்களில் உபவாச கூட்டத்தை ஏற்படுத்தினா இந்த இடம் ஃபுல்லாகும். இந்த இடம் ஃபுல்லாகும். அல்லேலூயா. ஏதாவது நாள் அந்த 2-3 வந்து உட்கார்ந்துருக்கும் ஆண்கள் சைடில். ஆனால் இப்போ ஆண்கள் சைடில் ஆளே பாய் தான் இருக்கு. பாய் தான் நாளைக்கு சாட்சி கொடுக்க போகிறது. நான் இருந்தேன். இந்த பாஸ்டர் என்ன செஞ்சார், 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலேருந்து என்ன செஞ்சார் பேசி. நான் இப்போ சொல்லலை, அதுக்காண்டி அவங்க இப்போலாம் வர முடியாது, அவங்களுக்கு வேலை சொல்லியிருக்கு. நான் சும்மா இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே என்ன இல்லை, தேவனை தேடுகிற வாஞ்சை இல்லாததுனால தான் வீட்டில் சும்மா இருந்தாலும் வருவதற்கு என்ன செய்யலை, தோணம் எடுக்கு. தொலைச்சது பெரிய விஷயம். தொலைச்சது சாதாரணமான காரியத்தை அல்ல. தொலைத்தது என்னதை, தேவனை தேடுனுங்கிற வாஞ்சையை தொலைச்சி நிற்கிறாங்க. பெரிய டேஞ்சர். எப்பெல்லாம் நம்ம தீவிரத்தை, ஆண்டவர் மேல் இருக்கிற தீவிரத்தை நம்ம தொலைச்சி நிற்கிறோமோ, தோல்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் தொடர்ந்து தோல்வி வருது அப்படின்னா, நம்ம எதை விட்டுட்டோம்னு அர்த்தம், தீவிரத்தை விட்டுட்டோம். தீவிரத்தை விட்டதனால தான் தொடர்ந்து தோல்விக்கு மேலே தோல்வி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்து கொண்டே. நம்மளை சரி பண்ணணும். நேற்றே சொல்லிட்டேன், இது உபவாச ஜபம். உங்களுக்கு பிரியாணி கொடுக்க மாட்டாது, உங்களுக்கு பாகற்காய் ஜூஸ் தான் கொடுப்போம். அல்லேலூயா. மருந்து. உபவாச ஜபம் என்பது நமக்கு நம்மளை குணமாக்குகிற மருந்து. உபவாச ஜபம் என்பது நம்மளை சுத்திகரிக்கிற நெருப்பு. நெருப்பு இல்லாமல் கலந்திருக்கிற காரியத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. புடமிடாம நமக்குள்ள கலந்திருக்கிற மண்ணை வெளியே எடுக்கவே. ஆமை. நல்லதிலிருந்து கர்த்தர் எதை வெளியே எடுக்கிறார், கெட்ட காரியங்களை வெளியே எடுக்கிறார். அதனால்தான் கர்த்தர் நம்ம நாட்களை இதை சொல்ல விரும்புகிறார். எங்களுக்கெல்லாம் அப்படி தேடுகிற வாஞ்சை இல்லையா பாஸ்டர், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அந்த வாஞ்சை இன்னும் தீவிரமாகட்டும். ஒருவேளை அது குறைஞ்சிருக்கலாம், அது என்ன செய்யட்டும், தீவிரமாகட்டும். ஏன் தீவிரம் இல்லை, தேவன் செய்த நன்மையை மறந்தாச்சு. தேவன் செஞ்ச நன்மையை மறந்ததுனால எது குறைஞ்சிட்டு, தீவிரம் குறைஞ்சதுனால தேவன் செய்த நன்மையை என்ன செய்யல, மறந்தாச்சு. தேவன் செய்த நன்மையை மறந்ததுனால தான் எது குறைஞ்சிட்டு, தீவிரம் குறைஞ்சிட்டு. அல்லேலூயா. ரொம்ப டேஞ்சர். பிசாசு தேவன் செய்த நன்மையை மறக்க வச்சிருவான். என்ன செஞ்சிருவான், மறந்து. மாமை வேதம் சொல்லுகிறது, திருக்குள்ள இருதயம் கேடுள்ள இருதயம். ஏன் அப்படி சொல்றாரு, நன்மையை மறந்த இருதயத்தை தான் கர்த்தர் என்ன இருதயம் சொல்றாரு, உன்னை வனாந்தரத்தில் நடத்தி வந்த அந்த தேவனை நீ என்ன செஞ்சிட்ட, மறந்துட்ட. உன் இருதயம் என்ன இருதயம், திருக்குள்ள இருதயம்பா. உன்னை நடத்தி வந்த ஆண்டவரை, உன்னை உணர்த்தின ஆண்டவரை, நடத்தின ஆண்டவரை, சுமந்த ஆண்டவரை நீ மறந்துட்ட. அதனால உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், மகா கேடுள்ள இருதயம். நன்றி மறந்த இருதயத்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன, அது திருக்குள்ள இருதயம். எத்தனை பேர் நன்றி கெட்டவனா போய்விட்டான். பழமொழி சொல்லுவாங்க, நாய் கூட என்ன செய்யுமா, 2 பிஸ்கட் போட்டிங்கன்னா உங்களை சுற்றி வரும். என்ன செய்யும், ஏன்னா அது அந்த பிராணிக்கு பேர் என்ன பேர், நன்றியுள்ள பிராணி. அதுக்கு பேர் என்னவா, அந்த மனுஷன்தான் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து என்ன செய்கிறான்,
கேடு உள்ளவனாய் திருக்குள்ள இருதயமாய் இருக்கிறார். நீங்க நன்றி சொல்லி பாருங்களேன், ஆண்டவருக்கு இன்னும் மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். அப்போ நன்றி மறந்த, நன்மையை மறந்த, தேவன் நடத்தின விதத்தை மறந்த ஒரு இருதயத்தை என்ன இருதயம்னு சொல்லுறது? ஆமே, திருக்குள்ள இருதயம். வாஞ்சிக்கிற இருதயமா இருக்கும்னு பார்த்தா இவன் இருதயம் எப்படி மாறிட்டு? மகா திருக்குள்ள கேடுள்ள இருதயமாய் மாறிட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மையை மறக்காத ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நன்றி கெட்ட ஒரு இருதயமா என்ன செஞ்சிடக்கூடாதுப்பா. உங்க கிருபையை மறந்த ஒரு இருதயமா நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுப்பா, இருந்துவிட கூடாது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 50. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் அல்லேலூயா. இப்போ சாலமோனுக்கு இந்த ஆரம்பத்தில் இருந்த இருதயத்தை பாருங்க. ஒரு வாஞ்சிக்கிற இருதயம் இருந்தது. யாருக்கு? நம்முடைய இருதயத்தை யாருக்கு பக்கமா சாய பண்ணுவாராக? கர்த்தர். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை அவருக்கு பயந்து வாழும்படி நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வாராக? அவர் பக்கமாய் சாய பண்ணுவாராக. நல்ல ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம் யாரோடு இருந்தது சாலமோனுக்கு? தேவனோட. அவன் ஆரம்பத்தில் எப்படிதான் இருந்தான்? தேவனை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாகத்தான் யாருக்கு இருந்தது? சாலமோனுக்கு இருந்தது. ஆனால் அப்படி இருந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் அந்த ஆழமான உறவில் என்ன உண்டாயிற்று? தடுமாற்றம் உண்டாயிற்று. எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க சாலமோன். நல்ல ஒரு நெருக்கத்தை வாஞ்சிக்கிற இருதயத்தோடு தான் ஆரம்பிச்சார். ஆனால் ஒரு தடுமாற்றம் வந்துட்டு, ஒரு முடர்பாடு வந்துட்டு, ஒரு அவரை விட்டு தூரமான ஒரு அனுபவத்தில் யார் வந்துட்டா? சாலமோன் வந்து விட்டா. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் நம்ம அப்படிதான் வாசித்தோம். அவர்கள் என்ன செய்தான்? தேவனை விட்டு போய் விட்டான். தன் சொந்த மன விருப்பத்தின்படி என்ன செஞ்சிட்டான்? மாற ஆரம்பித்து விட்டான், வாழ ஆரம்பித்து விட்டான். 1 ராஜாக்கள் 11 வாசிக்கும் போது வாசிங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. 1 ராஜாக்கள் 11:1 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் 14வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 4 சாலமோன் வயது சென்று ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் எப்படி இருந்தது சாலமோனுடைய இருதயம்? 8:58 வாசிச்ச போது சாலமோனுடைய இருதயம் எப்படி இருந்தது? தேவனை வாஞ்சிக்கிற இருதயமா இருந்தது. ஆனால் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க ஒரு முரண்பாடு வந்துட்டு, அங்க ஒரு சறுக்குதல் வந்துட்டு, அங்க ஒரு தடுமாற்றம் வந்துட்டு, அவன் தாவீதுடைய இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தரோடு கூட அவனுடைய இருதயம் என்ன செய்யவில்லை? உத்தமமா இருக்கல. நன்றிய மறந்துட்டான். யார் மறந்துட்டா? சாலமோன் மறந்துட்டான். அல்லேலூயா. நீங்க 1 நாளாகமம் 13வது அதிகாரத்தில் அது நெகேமியா சொல்றார் பாருங்க. 1 நாளாகமம் 13வது அதிகாரத்தில் தேவனால் நேசிக்கப்பட்டவன் என்று ஒரு வார்த்தை எங்க வரும். நன்றி அப்பா. நெகேமியா அதனுடைய நன்றி 13வது அதிகாரத்தில் சாலமோனை குறித்து நெகேமியா சொல்றார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 26 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய இதனாலே பாவம் செய்தான் அல்லவோ, அவனை போன்ற ராஜா யாரு? இவரை போல ஒரு ராஜா. எப்பா சாலமோன ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார்? அவனை பாரி ஒரு ராஜா யாருமே, எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா சாலமோன மாதிரி ஒரு ராஜா இருந்தது? சத்தமா சொல்லுங்க,
இருந்ததே இல்லை. யாரால சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான்? யாரால சிநேகிக்கப்பட்டவனா? இந்த பிலவர்ட், தேவனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் சாலமோன் இருந்தான். ஆனால் தேவனை சாலமோன் நேசிக்கல. தேவன் சாலமோனை நேசித்தார். ஆனால் சாலமோன் யாரை நேசிக்கல? தேவனை நேசிக்கல. வாசிங்க தொடர்ந்து. ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்ட, சொல்லுங்க, அப்படிப்பட்டவனையும். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனை? அப்பேற்பட்டவனையே அந்த ஸ்திரீகள் என்ன செய்ய வச்சிட்டாங்களாம்? அவ இருதயத்தை வலிவி போக வைத்து விட்டார்கள். எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் பாருங்க, கவன சிதறல் பாருங்க. சாலமோனை கர்த்தர் அதிகமாக நேசித்தார். எத்தனையோ பேர் இருக்கும்போது, தாவீதுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது, ஒரு பத்சேபாளுக்கிட்ட பிறந்த சாலமோனை கர்த்தர் எங்க வச்சாரு? ராஜாவா? அது ஒரு சாதாரண ராஜாவாக வைக்கவில்லை. அந்த அவனை போல முன்ன ஒருவரும் இருந்ததும் இல்லை, பின்னால ஒருவரும் இருக்க போவதும். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் சாலமோனை கர்த்தர் வச்சாரு. ஆனா தேவனை யார் நேசிக்கல? சாலமோன் நேசிக்கல. ஞானிதான், ஆனா ஞானமா நடக்கல. சாலமோன் யாரு? பெரிய ஞானி, ஆனா ஞானமா நடக்கவே இல்லை. அல்லேலூயா. சில சொல்லுங்க, ஞானவாணி தான், ஞானி தான், ஆனா எப்படி நடக்கல? ஞானமா என்ன செய்யல? நடக்கல. ஊசலாட ஆரம்பிச்சுட்டு சாலமோனுடைய இருதயம் என்ன செஞ்சிட்டு அங்க இங்க அங்க இருமனமுள்ளவன் தன் பாதைகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாய் இருக்கிறான். நம்முடைய இருதயம் அங்க இங்க அப்படிலாம் இல்லை. நம்முடைய இருதயம் நம் தேவன் மேல் மாத்திரம் வாஞ்சையா இருக்கட்டும். இரட்ட வாழ்க்கைய வாழ கத்த நம்மளை என்ன செய்யலப்பா? அழைக்கல. அப்படி கலந்திருக்கும்படி கத்த நம்மளை என்ன செய்யல? அழைக்கல. எபிராயிமே, நீ அந்நிய ஜாதிகளோடு என்ன செய்திருக்கிறாய்? கலந்திருக்கிறாய். நீ திருப்பி போடப்படாத ஒரு அப்பம். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிட, அப்பொழுது தட்டானால் என்ன செய்வார்? நல்ல உடைமை பிறக்கும். அவர் உட்கார்ந்து நம்மளை என்ன செய்வாராம்? புடமிடுவார். பி சீரியஸ். இருமனமா இருக்காதீங்க, ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. ஆண்டவருடைய காரியம்னு வந்துட்டா எப்படி இருங்க? பி சீரியஸ், தீவிரமா இருங்க. அல்லேலூயா. இப்படி. ஆனா சாலமோன் எப்படி இருக்கல? ஆரம்பத்தில் தீவிரமா தான் இருந்தாரு. ஆனா 11வது அதிகாரத்துக்கு பின்னால சாலமோன் வாடிக்கையில் அந்த தீவிரத்தை காணவே, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல அந்த சீரியஸ்னஸ் இல்லவே இல்லை. ஆனா சபைக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய காரியம்னா ஒரு தீவிரம். ஆண்டவருடைய விஷயம்னா என்ன வரணும்? ஒரு அதி தீவிரம் வரணும். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவுண்டு. அல்லேலூயா. அப்ப என்ன விரும்புறாரு? அந்த ஆதியில் இருந்த அதி தீவிரத்தை விரும்புறாரு. அதை மறுபடியும் எரிய விடுங்கிறார் கத்த. மறுபடியும் எரிய விடட்டும். மறுபடியும் கத்த நம்மளை என்ன செய்வாராக? எரிய விடுவாராக. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்முடைய விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கார். நம்முடைய விஷயத்துல அவர் ஏனோ தானோன்னு இருக்காரா? இல்ல. நம்மளை நேசிக்கிறதா இருக்கட்டும், நம்மளை நடத்துறதா இருக்கட்டும், நமக்கு புத்தி சொல்லுகிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நல்ல மெய்ப்பராய் இருந்து நம்மளை தீவிரமாய் நடத்துகிறார். வைராக்கிய வாஞ்சையாய் நமக்கு எப்படி செய்கிறாரா? ஊழியம். யாக்கோபு நிருபக்காரன் அழகா எழுதியிருக்கிறார். ஆவியானவர் எப்படி ஊழியம் செய்கிறார்? நமக்கு வைராக்கிய வாஞ்சையோடு நமக்கு ஊழியம் செய்கிறார். யாக்கோபு நிருபத்தில் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நம்மில் வாசமாயிருக்கிற அவர் யாரு? வைராக்கியம் உள்ளவரையா? நம்மளை நடத்துறதுல நல்ல நல்ல பாதையில, சரியான பாதையில, கர்த்தருக்கு ஏற்ற பாதையில நம்மளை நடத்துவதில் ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? நம்ம வழி விலகி போவதில் அவருக்கு எந்த சமரசமும் இல்லவே
யாரோடு கூட நம்மளை சமரசமா போக விடமாட்டார். யார்? நமக்குள் வாசமாய் இருக்கிற அந்த வைராக்கிய ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம சமரசமா உலகத்தோட, பாவத்தோட, மற்ற காரியங்களோட, சிற்றின்பங்களோட நாம் சமரசமாய் ஒத்து போவதை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது உனக்கு வேண்டாம். இது உன் இருதயத்தை திருக்குள்ள இருதயமா மாத்திரும். உன் இருதயத்தை எப்படி மாத்திரும்? அவர்கள் உன்னை திருக்குள்ளவர்களாய் மாற்றி விடுவார்கள். நல்லா தானே இருந்த அம்மா, நல்லா தானே இருந்த சகோதரி, உன் பழக்க வழக்கம் சரியில்லாததுனால அதே திருக்குள்ள இருதயம் உனக்குள்ளையும் வந்து விட்டது. அல்லேலூயா. அதனாலதான் உன் இருதயத்திலிருந்து மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை என்ன செய்யுது? குத்துகிற வார்த்தை புறப்படுகிறது. ஆவியானவருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்கிறது? நமக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. பிசாசு எப்போதுமே தாக்குவான். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிறார், உணர்வை ஏற்படுத்துகிறார். ஆமே, நாம் மனம் திரும்பும்படி கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை, நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த ஒரு காரியத்திலையும் சபை சமரசமா போகக்கூடாது. எந்த ஒரு விசுவாசியும் ஆமை சமரசமா போக இந்த ஆவியானவர் விடமாட்டார். அல்லேலூயா. சமரசமா போக விட மாட்டார். என் தேவ ஜனமே, கலந்து போக ஆண்டவர் கலக்கவே விட மாட்டார். தெளிவா இருக்க செய்வார் ஆண்டவர் நம்மளை. அவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியவே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. விளையாடாத, தேவனுடைய விஷயம்னு வந்துட்டா என்ன செய்யாத? சாலமோன் விளையாண்ட மாதிரி விளையாடாத. ஊழியத்தில் என்ன செய்யாத? விளையாட்டு காமிக்காத. அது தேவனுடைய விஷயம். அல்லேலூயா. இந்த ஆயுததாரி சீரியஸா பின்னால போறார். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய காரியம். நான் விளையாட மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன். ஊழியத்தில் நான் விளையாடுறதும் சரி, அவரோடு கூட விளையாடுறதும் சரி, அந்த விளையாட்டு நமக்கு தேவையே வினையா முடிஞ்சிடும் நமக்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை என்ன செய்கிறான்? தொடுகிறான். ஆமே. தேவ ஜனமே, நமக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் வரட்டும். அதை தான் தொலைச்சி நிற்குது சபை. அதை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தொலைச்சிக்கிட்டு சீரியஸ்னஸே வரமடுக்கு. கர்த்தர் என்ன பேசுறார், கர்த்தர் என்ன சொல்ல வாராரு, கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார். இந்த சபையை கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற நினைக்கிறாரு. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே. அப்ப நான் எவ்வளவு சீரியஸா மாறணும். என் தேவன் என்னை கொண்டு பெருசா செய்ய நினைக்கும் போது நான் விளையாட்டுத்தனமாக இருந்தா அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? ஒரு அதை அசட்டை பண்ணுகிற மாதிரி இருக்கும், தேவனை அசட்டை பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் கர்த்தர் எல்லாத்தையும் சொல்றது இல்லை. அவன் இவன்கிட்ட சொன்னா இவன் என் காரியத்தை என்ன செஞ்சிருவான்? அசட்டை பண்ணிடுவான். இவன் கையில் இந்த ஊழியத்தை கொடுத்தா இந்த ஊழியத்தை என்ன செய்வான்? அசட்டை பண்ணுவான். அதனால தான் நான் இவன்கிட்ட என்ன செய்கிறது இல்லை, ஒப்பு கொடுக்கிறது இல்லை. தேவ ஜனமே, நான் சீரியஸா மாறணும். நீங்க சீரியஸா மாறும்போது கர்த்தர் உங்களை வா தானியத்திற்குள்ள போவோம் என்று உங்களை அழைப்பார். உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் ஜெபமா மாற்ற போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில், நான் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணலை தேவ ஜனமே, ஒரு ஆலோசனையாகத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ண நான் வரல. பலிபீடத்தில் ஜெபம்தான் தேவை. கர்த்தர் கடந்த நாட்களை நம்மகிட்ட அதை தான் சொன்னார். இனி பலிபீடத்தில் ஜெபம் தேவை. இனி கிருபாசனத்தை பிடிக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மனதில் இருக்கிறபடியெல்லாம் செய்யுங்கப்பா. நீ அவர் பேசுகிற ஒரு ஆயுததாரியா மாறணும். ஆயுததாரியா மாறணும். அவர் தனிப்பட்ட முறையில் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுததாரியா. தங்கச்சி நீ மாறணும், சகோதரி நீ மாறணும், அம்மா நீ மாறணும்.
அல்லேலூயா. எல்லாரும் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். யாரு கர்த்தருடைய இருதயத்தினுடைய பாரத்தை சுமக்கிறானோ அதுதான் ஸ்தோத்திரம். அவனால தான் மன்றாட முடியும், அவனால தான் மன்றாட முடியும், மன்றாட முடியும், பரிந்து பேச முடியும், பரிதபித்து பரிந்து பேச அவனால தான் முடியும். உன்னை ஒரு ஆயுததாரியா கர்த்தர் எடுத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய ஆயுததாரி, நீ கர்த்தருடைய ஆயுததாரி. நான் உங்க பின்னாலே வாரம்பா, நான் உங்க பின்னாலே வாரம். உங்க மனசுல இருக்கிறபடியெல்லாம் செய்யும் ஆண்டவரே. கேளு, ஜெபமாக மாற்றுங்க, ஜெபமாக மாற்றுங்க. அப்பா, உங்க மனதை அறியக்கூடிய, உங்க மன விருப்பத்தின்படி செய்யக்கூடிய ஒரு ஆயுததாரியா என்ன மாற்றுங்க, ஒரு ஆயுததாரியா என்ன மாற்றுங்க. ஆயுததாரியா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஜெப வீராங்கனையா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. போர் முனையிலே நிற்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வீரனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு தீவிரம் எனக்கு வரட்டும். நான் விளையாட்டு போக்கா இருக்கக்கூடாது, நான் விளையாட்டு போக்கா இருக்கக்கூடாது, நான் இருமனமுள்ளவனா இருக்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் அப்படி ஆடிக்கிட்டு அலையக்கூடாதுப்பா, ஊசலாடக்கூடாது ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். வைராக்கியமா நிக்கணும், ஆழமாய் வேர்கொள்ளணும் ஆண்டவரே. ஜெபமா மாற்றுங்க. இவ்வளவு நேரம் தேவ வசனத்தை கேட்டீங்க, ஜெபமா மாற்றுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என் தீவிரத்தை தொலைச்சிடக்கூடாது, என் சீரியஸ்னஸை தொலைச்சிடக்கூடாது, அந்த ஆதி அன்பை தொலைச்சிடக்கூடாது, அந்த வாஞ்சையை தொலைச்சிடக்கூடாது. ஆரம்பிக்கும் போது எவ்வளவு வாஞ்சை இருந்தது, ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தீவிரம் இருந்தது, ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை இருந்தது. ஆனா இந்த தீவிரம் இல்லையே, இந்த தீவிரம் இல்லையே, இந்த தீவிரம் இல்லையே. நாட்களை பார்த்தா, வருஷங்களை பார்த்தா நீ எங்கேயோ போயிருக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். நீ எப்படி இருந்திருக்கணும்? நீ 10,000ங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கணுமே. நீ எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கணும். நீ ஏன் உனக்கு தோல்வி, உனக்கு ஏன் தோல்வி வந்தது? நீ அந்த தீவிரத்தை தொலைச்சிட்ட, அந்த தீவிரத்தை தொலைஞ்சிட்ட. ஒரு நன்றி கட்ட இருதயமாய் மாறி போனது. வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் சபைக்கு வேண்டாம். நன்றிய மறந்த ஒரு இருதயம் வேண்டாம். நன்றிய மறந்த, கிருபைய மறந்த, அவருடைய இரக்கத்தை மறந்த, அவருடைய நன்மையை மறந்த ஒரு கேடுள்ள இருதயம் நமக்கு வேண்டாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம், நம்முடைய சபைக்கு வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்மையை மறந்த திருக்குள்ள இருதயம் வேண்டாம் மகளே. நன்மையை மறந்த ஒரு திருக்குள்ள இருதயம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு எதிர்த்து பேசுறல்ல, இன்னைக்கு எதிர்த்து பேசுறல்ல, இன்னைக்கு குறை சொல்லுதல்ல, இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லுதல்ல, இன்னைக்கு முரண்பாடு, இன்னைக்கு முரண்பாடு. நன்றி கட்ட கூட்டம். ஆமென் ஆமென் ஆமென். தேவனுக்கு விரோதமா உன் இருதயம் திருக்குள்ளதாய் மாறிவிட்டதோ, தேவனுக்கு விரோதமா உன் இருதயம் கேடுள்ளதாய் மாறிவிட்டதோ, எங்களை மன்னிங்கப்பா. உங்க கிருபையை மறந்த ஒரு திருக்குள்ள இருதயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கேளு சபையே, என்ன மன்னிச்சிருங்க. உன் பிள்ளைக்கு எவ்வளவு நன்மையை கர்த்தர் செஞ்சிருப்பாரு. உன் பிள்ளைய காப்பாற்றினது அவர். கற்பத்தில் வெளிப்படும் போது உன் பிள்ளைய சுகமா வர வச்சது அவர். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் திருக்குள்ளதாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் திருக்குள்ளதாய் மாறிவிட்டது. உனக்கு ஊர் பெருசு, உன் உறவு பெருசு, உன் இனபன சந்துக்கள் பெருசு. உனக்கு ஆண்டவர் பெருசா தெரியல, உனக்கு ஆண்டவர் பெருசா தெரியல, ஆராதனை பெருசா தெரியல, ஜெபம் உனக்கு பெருசா தெரியல. அந்த சீரியஸ் நீ தொலைச்சிட்ட சபையை. என்ன உருவாக்குறாரு, என்ன உருவாக்குறாரு. அவர் உட்கார்ந்து புடமிடுகிறார், அவர் உட்கார்ந்து புடமிடுகிறார். இந்த திருக்குள்ள இருதயத்தை திரு இருதயமா மாற்றுறாரு. திரு இருதயமா மாற்றுங்கப்பா, திரு இருதயமா மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஒரு நன்றி கட்ட திருக்குள்ள இருதயமா போயிடக்கூடாது ஆண்டவரே, திருக்குள்ள இருதயமா போயிடக்கூடாது ஆண்டவரே. மகா கேடுள்ள இருதயமா பேரக்கூடாது. பூமியிலே ஜனங்கள், மனுஷர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
விளையாட்டா போச்சா? இனி அநேக வாலிப பிள்ளைகளுக்கு விளையாட்டா போச்சு. அவன் கூட இவன் ஓடுறா, இவன் கூட அவனை இழுத்துட்டு ஓடுறாங்க. ஆமை தலை விரிச்சு ஆடுகிற பொல்லாத பழக்க வழக்கம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகருக்கு விளையாட்டா போச்சு. இன்னைக்கு அநேக தேவன் கொடுத்த வாழ்க்கை விளையாட்டா போச்சு, விளையாட்டா போச்சு. விளையாடாத, விளையாடாத. என் பிள்ளைங்க விளையாண்ட கூடாதுப்பா. என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் வரட்டும்பா. பா ஆமே ஸ்தோத்திரம். குறை சொல்ற கூட்டத்தோட சேர்ந்தா உன் இருதயமும் குறை சொல்லதான் ஆரம்பிக்கும். குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டத்தோட நீ இருந்தனா உன் இருதயமும் குற்றம் தான் கண்டுபிடிக்கும். ஊழியக்காரனே, ஆமே நாமே நாமே பேசுகிற கூட்டத்தோட நீ இருந்தனா நீயும் ஊழியக்காரனை தூசிச்சுக்கிட்டு தான் தெரியுவ. நீ கலவாத, அந்நிய ஜனங்களோட கலவாத, அந்நிய ஜனங்களோட கலவாத. அவன் புத்தி தான் உனக்கு வரும், அவன் புத்தி தான் உனக்கு வரும். நீ தனித்து வாசம் பண்ணுகிற தேவனுடைய விசேஷ கூட்டம். இன்னைக்கு அநேகருடைய வாய் தாறுமாறானவைகளை பேசுகிறது. அநேகருடைய வாய் ஆமே நாமே நிதானம் இல்லாமல் பேசுகிறது. காரணம் உன் தீவிரத்தை நீ இழந்துட்ட. ஆண்டவர் நமக்கு மருந்து போடுறார், நமக்கு புசிக்கும்படி மருந்தை கொடுக்கிறார். நம்மளை குத்தி காமிக்க அல்ல, நம்மளை புடமிடுகிறார். உன் வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதை, உன் வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதை. மகனே மகளே விசுவாசியே, நான் எனக்கும் சேர்த்து தான் சோம் பண்றேன். என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு காவல் வைங்க. என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளுங்கப்பா. முதுவுக்கு பின்னால பேசுறது உனக்கு லட்சணமா? முதுவுக்கு பின்னால பேசிக்கிட்டு அலையுறியே, இது உனக்கு லட்சணமான்னு கேட்கிறார் ஆண்டவர். இதுதான் உன் லட்சணமா? அவலட்சணம், அவலட்சணம். அந்நிய ஜனங்கள் பாரி முதுவுக்கு பின்னால பேசிக்கிட்டு அலையுறியே, இது உனக்கு லட்சணம் இல்ல. சபையே என்ன மன்னிங்கப்பா. எதனாலும் கேளு, நேரடியா போய் கேளு, நேர போய் கேளு. அல்லேலூயா. பொல்லாப்புல ஏன் பிரியப்படுகிறாய்? பொல்லாப்புல ஏன் பிரியப்படுகிறாய்? துன்மார்க்கனே, பொல்லாப்புல ஏன் பிரியப்படுகிறாய்? பொல்லாதவனோடு ஏன் பேசுகிறாய்? வேண்டாமா, வேண்டாம் சபை. வார்த்தை சரியில்லாதனால தான் வளர முடியலை, வளர முடியலை. வார்த்தையில் நிதானம் இல்லை. எங்கள் வார்த்தையில் நாங்கள் நிதானம் இல்லாமல் பேசுகிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. முழு மனசா உங்களை பின்பற்றி வரல ஆண்டவரே, முழு மனசா உங்களை பின்பற்றி வரல ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சபையில் இருக்கும்போது நல்லா இருக்கிறோம், ஆனால் வெளியே போகும்போது கலந்து விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெளியில் போனால் அந்நிய காரியத்தோடு கலந்து விடுகிறோம் ஆண்டவரே. கதை பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, மன்னிங்கப்பா. கேளுமா, கேளு கேளு. என் வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே, நீ வார்த்தைக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். என்னை பயமுறுத்துறது அதுதான். நான் நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். ஏசாயா எழுதுகிறான், நான் நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். என்னை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அந்த பயம் எனக்குள்ள இருக்கட்டும், அந்த பயம் எனக்குள்ள பெருகட்டும், அந்த பயம் எனக்குள்ள பெருகட்டும். கர்த்தர் என்ன நியாயம் தீர்ப்பார் என்கிற பயம் எனக்குள்ள வரட்டும். நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கணக்கு கொடுக்கணுங்கிற அந்த பயம் எனக்குள்ள வரட்டும். பொல்லாப்புல ஏன் பிரியப்படுறா? அதில் உனக்கு சந்தோஷமா? அதில் உனக்கு சந்தோஷமா? மற்றவனை வேதனைப்படுத்தி மகிழ்வது உனக்கு சந்தோஷமா? மற்றவனை துக்கப்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பது உனக்கு சந்தோஷமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பொல்லாதவன், நீ பொல்லாதவள் என்று சொல்லுகிறார். எங்களை மன்னிங்கப்பா. ஒருவேளை நான் இப்போ பேசலை, நான் எப்போமோ பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட தினமும் சொல்கிற விண்ணப்பம் அதுதான்.
ஆண்டவரே, ஒருவேளை நான் இப்போ பேசாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய தகப்பனை நான் சில நேரம் தவறாக பேசியிருந்திருக்கலாம்பா. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் கதறுவேன் மகளே, நான் ஆண்டவர்கிட்ட கதறி கதறி செபிக்கிறேன். அதுக்கு தான் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. உன்னை பேசும்போது உனக்கு எவ்வளவு வேதனை வருது. ஆமாம், இதே மாதிரி தான் நீ மற்றவங்களை பேசும்போது அவங்களுக்கு வேதனை வந்திருக்கும். என்னை மன்னிங்க ஆண்டவரே. நம்ம திருந்த வேண்டியது அதுதான். நம்ம வார்த்தையில் நம்ம ரொம்ப திருந்த வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சகோதரன் மேலே உனக்கு யாதொரு குறைவு உண்டாயிருந்தா உன் பலிபீடத்தின் மேலே காணிக்க வச்சுட்டு போய் அவன்கிட்ட போய் ஒப்புரவாகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. நான் பேச மாட்டேன், யாருக்கு முதுவுக்கு பின்னாலையும் நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன் ஆண்டவரே. மூணாவது நபரை பற்றி தவறாக பேச மாட்டேன் ஆண்டவரே. இல்லாததை சொல்ல மாட்டேன்பா, கதை அடிக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பாராக, கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக, கர்த்தர் நம்மை புடமிடுவாராக. ஆமே. உடைச்சிரும் மகளே, ஒரு சாதாரண வார்த்தை தான் சுக்குநூறா ஒரு குடும்பத்தையே உடைச்சிரும், ஒரு சபையவே உடைச்சி சின்ன பின்னமா ஆக்கிறோம். ஆமே. பிரிப்பது தான் அவன் சதி திட்டம், உடைக்கிறது தான் அவன் சதி திட்டம். நீ இடம் கொடுத்துறாத, நீ இடம் கொடுக்காத, நீ இடம் கொடுக்காத. தேவன்கிட்ட பேசு, தேவன்கிட்ட சொல்லு. உனக்கு எது மன கஷ்டம் வருதா ஆண்டவர்கிட்ட சொல்லு. மனுஷன்ட்ட பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது? மனுஷன்ட்ட சொல்றதுனால என்ன கிடைக்க போகுது? மனுஷன்ட்ட போய் இன்னொரு மனுஷனை தவறா பேசுவதனால உனக்கு என்ன கிடைச்சது? உனக்கு என்ன கிடைச்சது? நியாய தீர்ப்பு தான் வரும், நியாய தீர்ப்பு தான் வரும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மற்றவங்க நிலைமை தெரியாமல் பேசின காரியத்தை மன்னிச்சிருங்க, மற்றவங்க மனசு புரியாமல் பேசின காரியத்தை மன்னிச்சிருங்க. என்னை ஆண்டவர் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் நம்ம ஜெபத்தை நடத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. என் ஆவியானவர் நான் சின்ன விஷயத்தில் கூட தவற அவர் விடவே மாட்டார். நீ சின்ன விஷயத்தில் கூட தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர். நீ சின்ன விஷயத்தில் கூட தடுமாறக்கூடாது, முரண்படக்கூடாது. ஆமாம், அதை நினைக்கிற ஆண்டவர் அவர். வேண்டாம்பா, மனுஷன்ட பேசுறதையே நிறுத்து. மனுஷன்ட பேசுறதை நிறுத்திட்டு தேவனிடத்தில் பேசு. உன் ராஜா கிட்ட பேசு, உன் எஜமானங்கிட்ட பேசு, உன் மணவாள்கிட்ட பேசு, அவர்கிட்ட பேசு. அவர்கிட்ட பேசு. வாழ்க்கைய பயங்கரமாய் மாறு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக 2 பேர் ஜெபித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமாம், ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணுங்களேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஜெபம் பண்ணுங்களேன். ஆமென் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென்.